ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி மதியானம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் சிறுகீரை கடையல் தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வச்சு குக்கரில் பருப்பு போட்டு அதிலே எல்லாத்தையும் போட்டு கீரையும் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரே ஒரு விசில் விட்டு பருப்பு வேகிறதுக்கு எப்படியும் 3 விசில் ஆகும். அதனால் ஆனால் கீரை வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 3 விசில் அப்படியே குக்கரில் போட்டு விட்டு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டே இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவாங்க, முதல்ல குக்கர்லாம் வராத அப்போ எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் பண்ண போகிறோம். பட் வந்து குக்கர் வச்சு தான் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு புரியும். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீரையை வந்து நல்லா வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இது இன்னும் வாஷ் பண்ணிக்கணும். பருப்பு வந்து ஒரு கட்டு கீரைக்கு கொஞ்சமாக ஒரு கை பருப்பு தான் எடுத்திருக்கேன். பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சும்மா ரஃப்பாக கட் பண்ண தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறமேட்டு ஒரு பூண்டு, இது எல்லாத்தையும் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர்லாம் இல்லாதப்போ வந்து சட்டிலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பருப்பை வந்து களைஞ்சி வச்சுட்டு அது வெந்ததுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அது ஒரு சிலிப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ண கீரை எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா கீரை வந்து அப்படியே நல்லா சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் எடுத்து சட்டியில் போட்டு கடைஞ்சிடுவாங்க. இப்போ நம்ம வந்து அதே தான் பண்ண போகிறோம். பட் குக்கரில் வந்து பருப்பை வந்து ஃபஸ்ட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீரை கூட வீட்டில் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து இந்த குக்கரை வந்து அடுப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க கீரையை வந்து அப்படியே இதுக்குள்ளே மேலேயே வைக்கிறேன். நீங்கள் சோக் பண்ணணுன்றது கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இது மேலேயே வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு திருப்பியும் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை வந்து ஸ்லோவாக கொஞ்ச நேரம் ஸ்பீடாக வைங்க. கொஞ்ச நேரம் ஸ்பீடாக வச்சோடனே என்ன ஆகும்னா, இதில் வந்து ஏர் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஏர் வர ஆரம்பித்தோடனே ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஏர் வெளியில் வர மாதிரி குக்கரில் வந்து இப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ கீரை வந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இது போகுது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணி இப்படியே 5 மினிட்ஸ் விட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஆஃப்டர் 5 மினிட்ஸ் வந்து கீரையெல்லாம் அமுங்கி செட்டில் ஆயிடுச்சு. கீரை வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கல் சட்டியில் போட்டு மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பில் இருக்க ஒரு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து தனியாக இருத்துட்டு இதை வந்து பருப்பு சட்டியில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சட்டிக்கு வந்து மாற்றிட்டேன். இப்போ இந்த கீரைக்கு தேவையான கல்லுப்பு, அப்புறமேட்டு ஒரு சின்ன துண்டு புளி, இதை வந்து சட்டியில் இதோட சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து கடைஞ்சிக்க போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வந்து கடைஞ்சி எடுத்தாச்சு. கீரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக இருந்தால் தான் வந்து சாப்பிடவே நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சா கண்டிப்பாக சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அந்த குக்கர்லேருந்து எடுக்கும்போது தண்ணி இருத்தோம்ல, அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வந்து வைக்கக்கூடாது. கீரையை வந்து எப்பயுமே செகண்ட் பாயில் பண்ணவே கூடாது. இது இப்போ வந்து செஞ்ச கீரையை 2 ஹவர்ஸ்க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். இதை வந்து நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம், தாளிச்சும் சாப்பிடலாம். இப்படியே சாப்பிட்டாலும் பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ வந்து இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்க போகிறேன். இது கூட வந்து நான் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கிறேன். இது கூட இந்த தாளிப்பு கூட நீங்க வந்து பூண்டு கூட வந்து 2 தட்டி போட்டு தாளிச்சு கொட்டிங்கனாலும் சூப்பரா இருக்கும். ஆனா நான் உள்ளேயே வந்து ஒரு முழு பூண்டை வந்து உரிச்சு போட்டு தான் அரைச்சிருக்கேன். சூப்பரான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து வீட்டுல மொத்தமா குக்கர்ல போட்டு வேக வச்சு செய்யறதுக்கும் இதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இனிமேல் இதே மாதிரி நீங்க செய்வீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் இப்பயோட முடிச்சுக்கிறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.